பல்வேறு பொருட்களை பேக்கிங் செய்து பாதுகாப்பாக வைப்பதற்கு அட்டைப்பெட்டி பயன்படுகிறது. இந்த அட்டைப்பெட்டி தயாரிப்பு தொழில் தற்போது வளர்ந்து வரும் நிலையில் இந்த தொழிலுக்கான மூலப்பொருட்கள் என்ன, இந்த மூலப்பொருட்களை எப்படி தேர்வு செய்வது என்பது உள்ளிட்ட சில கேள்விகளை இந்த தொழிலில் நீண்ட அனுபவமுள்ள திரு ராஜ்குமார் அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். இந்த அட்டைப்பெட்டி தயாரிப்பு தொழிலுக்கு மூலப்பொருட்கள் என்னென்ன தேவைப்படுகிறது? அட்டைப்பெட்டிக்கான மூலப்பொருள், முக்கியமான பொருள் பேப்பர், அதுக்கு அடுத்தபடியாக கம், ஸ்டிச்சிங் ஒயர், பிரிண்டிங் இங்க். இதில் பேப்பரே 75% தேவையை பூர்த்தி செய்யும். மீதி 25% தான் மீதி. இது சார், இந்த அட்டைப்பெட்டி தயாரிப்பு தொழில் பொறுத்த வரைக்கும் இந்த மூலப்பொருட்களை எப்படி நாம் தேர்வு செய்ய வேண்டும்? தரமான மூலப்பொருட்கள் எங்கேருந்து நம்ம கொள்முதல் செய்யலாம்? நம்ம என்ன வகையான பேப்பர் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யாருக்காக அட்டைப்பெட்டி பண்ணுறோம், என்ன பொருள் அதில் பேக் பண்ண போகிறாங்க, அதை முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான பேப்பர் சூஸ் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். அதை மாதிரி இப்போ சூஸ் பண்ணும்போது நீங்கள் தரமான பேப்பர் கிடைக்கும். உங்களுக்கு விலையும் கரெக்டான விலையில் வாங்கலாம். குறைந்த விலைன்னு சொல்கிறது இல்லை, கரெக்டான விலையில் வாங்கலாம். கரெக்டான விலையில் வாங்கும்போது உங்களோட லாபம் அதிகப்படியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ அதிகமான குவாலிட்டி, உங்களோட தேவைக்கு அதிகமான ஒரு குவாலிட்டியான பேப்பரை நீங்கள் சூஸ் பண்ணும்போது நீங்கள் தேவையில்லாத எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் அந்த பாக்ஸில் பண்ணுறீங்க. ஆனால் அந்த பொருளுக்கு என்ன விலையோ அதுக்கேற்ற மாதிரி தான் பேக்கிங்க்கு உங்களுக்கு விலை கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் தரமான பொருள், கரெக்டான பொருளை சூஸ் பண்ணணும். ஒரு பெரிஷபிள் குட்ஸ் சூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான பேப்பர் சூஸ் பண்ணணும். ஒரு சாதாரணமான ஒரு ஆர்டினரி குட்ஸ், லைஃப் லாங்காக இருக்கிற, ஷெல்ஃப் லைஃப் லாங்காக இருக்கிற மாதிரி குட்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பேப்பர் சூஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சார், இந்த தொழில் பொறுத்த வரைக்கும் இயந்திரங்களை நாம் எப்படி தேர்வு செய்ய வேண்டும்? இயந்திரங்கள் இந்தியாவில் நிறையா கிடைக்கிது. மெயினாக ஃபரிதாபாத்தில், மும்பையில் அங்கெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ அம்ரிஷ்டர்லேயும் நிறையா பண்ணுறாங்க. இந்தியன் மிஷின்ஸ் எல்லாமே லைஃப் லாங்காக இருக்கிற மிஷின்ஸு. 15 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் உழைக்கும். ஆனால் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை பொறுத்தவரையில் ஒரு மத்தியமாக இருக்கும். இதே சைனா மிஷின்ஸ் நிறையா இப்போ இந்தியாவில் கிடைக்கிது. சைனா மிஷின்ஸ் 5 வருஷம் 6 வருஷம் நல்லபடியாக உழைச்சிச்சுன்னா பெரிய விஷயம். பட் ப்ரொடக்ஷன் அந்த 10 வருஷத்தில் என்ன ப்ரொடக்ஷன் நீங்கள் நார்மலாக எடுப்பீங்களோ அந்த ஸ்பீடில் எடுக்கிறது தான் சைனா மிஷினோட டிசைன். அப்படி இருக்கும்போது நம்ம இப்போ எந்த மார்க்கெட்டுக்கு நம்ம பாக்ஸ் பண்ணுறோம், அப்போ நமக்கு வால்யூம் பேஸ் வேணுமா அல்லது குவான்டிட்டி கம்மியாக வச்சுட்டு அது லாங்காக ஒரே மாதிரி போகுமா, அது அவங்கவுங்க சூஸ் பண்ணுற மார்க்கெட்டை பொறுத்த விஷயம். ஆனால் மிஷினரி ரா மெட்டீரியல் ஆகட்டும், மிஷின் ஆகட்டும், நம்ம யாருக்கு அது எண்ட் பொருள் எண்ட் ப்ராடக்ட் போய் சேருது அப்படிங்கிறத முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தீர்வு பண்ணுறது தான் கரெக்டான மெத்தட். சார், இந்த இயந்திரங்கள் பராமரிப்பில் நாம் எப்படி கவனமாக இருக்கணும்? இயந்திரங்கள் இங்கே அட்டைப்பெட்டியில் உபயோகிக்கிற இயந்திரங்கள் ரொம்ப ஹைடெக் மிஷின்ஸ் கிடையாது. ஒரு பீரியாடிக்கான பராமரிப்பு பண்ணாலே போதுமானது. ஆனால் அட்டைப்பெட்டியில் பண்ணும்போது பேப்பரை நம்ம கட் பண்ணுவோம். கண்ணுக்கு தெரியாத பேப்பர் தூசிகள் அங்கங்கே பறக்கும். அது எல்லாமே செட்டில் ஆகி சில இடங்களில் மிஷின் ஃப்ரீயாக சுற்றுறது அதெல்லாம் அது தடை செய்யும். நம்ம பீரியடிக்காக க்ளீன் பண்ணி கரெக்டாக ஆயில் போட்டு வச்சுருந்தாலே பாதி பிரச்சனை இருக்காது. அதில் பெரிய லெவலில் பராமரிப்பு செலவு எதுவுமே வைக்காதது. நன்றி சார். அட்டைப்பெட்டி தயாரிப்பு தொழில் பொறுத்த வரைக்கும் மூலப்பொருட்களுக்காக 75% நாம் செலவிட வேண்டியிருக்கிறது. அதே நேரத்தில் தரமான மூலப்பொருட்களை தேர்வு செய்வதன் மூலம் மாதந்தோறும் ஒரு கணிசமான வருவாய் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் நம் கண்முன்னே தென்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் வேல்சாமி.